பேரில் பறவைகளின் இளநீர் வீடு. பறவைகளோட ஊர்ல இந்த வருஷ குளிர்காலம் ரொம்பவும் வினோதமா தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இங்க சாதாரணமா பனி பொழியல, அதுக்கு பதிலா பனி புயல் காத்தா வீச ஆரம்பிச்சுது. அதனால வீடுங்க எல்லாமே ஓதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பலவீனமா இருக்கிற வீடுங்க எல்லாம் இடிஞ்சு விழற நிலைமைக்கே போயிடுச்சு. அதனால பாவம் பறவைங்க எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அதுலயும் சிச்சு காக்கா வீடு வீணா போறது மட்டும் இல்லாம அவ அழகும் வீணா போகுதுன்னு வருத்தப்பட்டா. அந்த மாதிரி நேரத்துல சிச்சு காக்காவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது பறவைங்களோட அந்த உலகத்தை எப்படி மாத்துச்சு? இதுதான் இந்த கதை. காலையில 8 மணி. பனியில இன்னும் ஈரப்பதம் அப்படியே இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் துணியோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கவலையாதான் இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா, ஐயோ, இந்த பனி எப்பதான் விடுமோ தெரியலையே, என் வீடெல்லாம் ஒரே ஓதம், வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல, என்னோட ஸ்கின் எல்லாம் பாருட்டு நீ எந்த அளவுக்கு இந்த குளிர்ல வெடிச்சு போயிருக்குன்னு அப்படின்னு சொல்லி சின்னுவ காட்டி, சின்னுவ பாரு, அவனுக்கு கோல்ட் ஆயிடுச்சு, மூக்குல இருந்து ஒழுகிக்கிட்டே இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஆமா, உன் நிலைமை மட்டும் இல்ல சிச்சோ, எங்க எல்லா நிலைமையும் இதுதான். நேத்து திடீர்னு காத்துல என் வீடு அசைஞ்சதுல பன்னு என்ன இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். ராத்திரி முழுக்க பிடிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அம்மா, நான் காத்துல பயத்துல பிடிக்கலம்மா, குளிர் தாங்க முடியாம தான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன். ஆனா நம்ம வீடு உண்மையிலே ரொம்ப வீக்காதாமா இருக்கு. பேசாம சிமெண்ட் வீடு கட்டலாமா? சிமெண்ட் வீடு கட்டுறதுலாம் நமக்கு சரிப்பட்டு வராது பன்னோ. இயற்கையில கிடைக்கிற பொருட்களை வச்சு வீடு கட்டிக்கிட்டாதான் நல்லது. ஏன்னா நம்ம இயற்கையோட ஒண்டி வாழ்றவங்க. அப்போ சிச்சு காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நான் முந்தா நேத்து சிட்டிக்கு போனேன்னா, அப்போ பைபாஸ் ரோடுல எல்லாரும் இளநியை குடிச்சு அந்த ஓட்டை தூக்கி போட்டிருந்தாங்க. அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, பேசாம அதை கொண்டு வந்து வீடு கட்டினா அந்த வீடு நம்ம எல்லாருக்கும் போதுமானதாகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கும். குளிர்காலத்துல எந்த கஷ்டமும் இல்லாம அதுல வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. ஓடு எப்படியும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால வீடு கட்டிக்கிட்டா இந்த குளிர்காலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, அப்படின்னா வாங்க எல்லாரும் அந்த பைபாஸ் ரோடுக்கு போயிட்டு தேவையான அந்த இளநீ கூட கொண்டு வரலாம். அப்ப அதை வச்சு அழகா வீட்டையும் கட்டிக்கலாம்ல. ஆனா எனக்கு மட்டும் அந்த கூடுல இளநீ இருக்கணும், எனக்கு அந்த இளநீரை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இளநீ கூட எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்ப பைபாஸ் ரோட்ல ஓரமா நிறைய இளநீ கூடுகள் இருந்துச்சு. அப்ப சிச்சு காக்கா அதை பார்த்து, டே சின்னோ, நல்லா ரவுண்டா ஷேப்பா இருக்கிற ஒரு இளநீ கூட எடுறா, அதுதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வீடு கட்டினா ஊர்ல எல்லாரும் ஆச்சரியப்படணும்ல. ஆனா பன்னு கிளி ஒவ்வொரு இளநியை எடுத்து காது கிட்ட வச்சு அசிச்சு பார்த்து, அட என்ன இது, எதுலயும் தண்ணி இல்ல, அசையவே மாட்டேங்குது. இந்த மனுஷங்க என்ன இந்த இளநில கொஞ்சம் கூட தண்ணிய மிச்சமே வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இளநியை பார்த்து, அட இதுல ஏதோ அசையுதே, தண்ணி இல்ல, ஆனா உள்ள தேங்காய் இருக்கு போல, இனிப்பாவும் இருக்கும், பேசாம இதையே நான் எடுத்துக்கிறேன். டேய் பன்னு, உள்ள தேங்காய் இருந்தா எறும்பு இருக்குண்டா, நல்லா சுத்தமானதா பார்த்துடு. எறும்பு இருந்தாலும் பரவாயில்ல அத்தை, நான் எறும்பையும் சாப்பிட்டுருவேன், எனக்கு இந்த இளநியே போதும் அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எந்த இளநிய தேவையோ அந்த இளநீ கூட்டை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போனாங்க. மரத்துக்கு மேல ரொம்பவும் அழகா அவங்கவங்க வீட்டை அந்த இளநீ கூடால கட்டிக்கிட்டாங்க. சாயந்தரத்துக்குள்ளார துணிக்குருவி ரொம்பவும் அழகா சிம்பிளா அவளுடைய கூட கட்டிக்கிட்டா. வீட்டுக்குள்ள கதகதப்பா இருக்க பஞ்சு மெத்திய போட்டுக்கிட்டா. வெளியில அந்த இளநீ கூட மண்ணால பூசினா. இந்த பக்கம் பன்னு அவனுடைய வீட்டுக்கு பன்னு விலாஸ்னு பேரு வச்சான். தனியா ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காகவே ஒரு ரூமையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டா. அங்க எல்லா ஸ்நாக்ஸையும் வச்சுக்கிட்டான். டே சின்னோ, நான் ஊர்ல இருந்து வரும்போது கொஞ்சம் உடஞ்சு போன கண்ணாடி பீசஸ கொண்டு வந்தேன். அது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு வெளியில ஒட்டிடலாண்டா. அப்ப நாளைக்கு சூரியன் வரும்போது வெயில் பட்டு நம்ம வீடு வைரம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா, வீடுனா வீடு மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கண்ணாடி ஒட்டுறது ஆபத்துமா. டேய், உனக்கு எதுவும் தெரியாதுடா, இது இப்ப மாடர்ன் ட்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா வீட்டுக்கு வெளியில அவ வச்சிருந்த அந்த கண்ணாடி பீசஸ் எல்லாத்தையுமே ஒட்டுனா. பாக்குறதுக்கு அது ஏதோ கண்ணாடி பால் மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு சாயந்தர நேரம் வெளியில குளிர் அதிகமா இருந்தாலும் கூட உள்ள மட்டும் வீடு கதகதப்பா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பன்னு அந்த நேரத்துல சந்தோஷமா காஃபியும் மிச்சரும் சாப்பிட்டுக்கிட்டு, அம்மா இது ஸ்வர்க்கம், இது வீடு இல்ல, அம்மாவோட மடி. தேங்க்ஸ் சிச்சு ஆண்டி, உங்க ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. சிச்சு காக்கா அவ வீட்டுக்கு வெளியில வந்து நின்னு அங்க ஒட்டிருக்கிற கண்ணடியில முகத்தை பார்த்து, யாருடா இந்த அழகு ராட்சசி? அட நான் தானா, எவ்வளவு அழகா இருக்கேலனா. இந்த கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் போதுதான் நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. சரியா அதே நேரத்துல
பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு குரங்கு கூட்டம் பசியில சாப்பாடு தேடிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துச்சு. அப்போ மரத்து மேல வித்தியாசமா தொங்குற அந்த இளநிகளை பார்த்து அந்த குரங்கு கூட்டத்தோட தலைவன், டேய் யாருடா அது? அந்த மரத்துல என்னடா இருக்கு? அது காயா பழமா இல்ல இளநியாடா? பாஸ், அது பார்க்க இளநி மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம அந்த கண்ணாடி பால் மாதிரியும் இருக்கு. எனக்கு அந்த பால் வேணும். சரிங்கடா, யாருக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி குரங்குங்க எல்லாம் மரத்துல ஏறினப்போ அந்த சத்தத்தை கேட்டு பறவைங்க எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயந்து வெளியில ஓடி வந்தாங்க. அட, இந்த குரங்கு கூட்டம் எங்கிருந்து வந்துச்சு? நம்ம வீட்டை என்ன பண்ண போகுதுன்னே தெரியலையடா. அப்போ சிச்சு காக்கா வீட்டுக்கு மேல ஏறி நின்னு ஒரு குரங்கு சிச்சு காக்கா வீட்டுக்கு வெளியில இருக்கிற கண்ணாடியில அதோட முகத்தை பார்த்து அது ரொம்பவும் கோவப்பட்டுச்சு. அந்த குரங்கு ரொம்ப கோவமா, யாருடா நீ? என்ன மாதிரியே இருக்க? என்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி கோவத்துல அந்த இளநிய கையோட புட்டு எடுத்துருச்சு. பாவம், அது பாக்குறதுக்கு இது பால் மாதிரி இருந்துச்சோ என்னவோ, அத ஒரு பவுலிங் போடலான்னு சொல்லி சுத்தி அப்படியே தூக்கி எரிஞ்சுது. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே, ஐயோ என்னடாவது, பூகம்பமா இல்ல சுனாமியாடா அப்படின்னு அப்படியே சொல்லண்டுகிட்டே பன்னுவோட வீட்டை இடிச்சு கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த பக்கம் வீட்டுல இருந்த பன்னு கிளி, ஐயோ என்ன இது, என் வீட்டுக்கு பெல்ல யாரும் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா என் வீட்டையே யாரும் இடிச்சு தள்ளிட்டாங்க போலியே, ஐயோ விழுதே, வீடு கீழே விழுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிச்சு பன்னு 2 பேரோட வீடுமே தரையில டமால்னு வந்து விழுந்துச்சு. குரங்குங்க எல்லாருமா சேர்ந்து அந்த 2 இளநியை வச்சு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பாவம், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்பவும் மோசமாயிடுச்சு. சிச்சு காக்காவோட மேக்கப் கிட்டு உடஞ்சு போச்சு. 2 பேரும் ஒருத்தங்க மோதிக்கிட்டாங்க. ஐயோ, என் மேக்கப் கிட்டு போச்சு. சின்னும், ஏண்டா வந்து என்னை இடிக்கிற? என் இடுப்பு உடையுது, என் கால் வலிக்குது, என் தலை வலிக்குது. இந்த குரங்குங்களுக்கு ஏன்டா இப்படி பண்ணுதுங்களோ? அப்ப பன்னுவோட வீட்டுல அவன் எடுத்து வச்சிருந்த லட்டு எல்லாமே அப்படியே வந்து அவன் முகத்துல ஒட்டிக்கிச்சு. ஐயோ, என் லட்டு, என் சட்னி, என் பஜ்ஜி எல்லாம் என் மூக்குல ஒட்டுதே. ஐயோ தும்மல் வருதே. குரங்குங்களா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கடா அப்படின்னு உள்ள எல்லாருமே தவச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க பாட்டுக்கு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, கிக் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணியோட வீடு இலைங்களுக்கு நடுவுல இருந்ததுனால குரங்குங்களோட பார்வையில அந்த வீடு விழல. கொஞ்ச நேரத்துல சோட்டுவும் மகியும் அங்க வந்தாங்க. ஐயோ, உள்ள இருக்கிறவங்க நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. மகி, சீக்கிரமா போய் அந்த குரங்கு கூட்டத்தை நீ துரத்து அப்படின்னு சொன்னதும் மகிக்களுக்கு காத்துல பறந்துகிட்டே அந்த குரங்கு கூட்டத்தை தாக்குறதுக்காக போனப்போ அதை பார்த்த குரங்கு கூட்டம், ஐயோ கழுகு பறந்து வருது, நம்மள தூக்கிக்கிட்டு போய் கொண்டு சாப்பிடும், வாங்கடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி குரங்கு கூட்டமே பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுச்சு. குரங்கு கூட்டம் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. அப்ப பண்ணோம், ஐயோ இந்த குரங்குங்க ஃபுட்பால் ஆடினதுல என் முகத்துல எல்லா ஸ்நாக்ஸும் ஒட்டிக்கிச்சு, கண்ணெல்லாம் எரியுது, என் லட்டெல்லாம் தூள் தூளா போயிடுச்சு. மெஸ்ஸி ஒரு கிக் அடிப்பானே, அதை விட மோசமா ஒதுக்கிதுங்க இதுங்க. என்னோட மேக்கப் கிட்டு உடஞ்சு போச்சு. என் முகத்தை பாத்தியா? என் நெத்தியில ஒரு கண்ணாடி ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்னோட அழகான டைமண்ட் பால், என் வீடு எல்லாமே போச்சு. இந்த குரங்குங்க இன்னொரு தடவை மாட்டுட்டோம், அப்ப இதுங்களோட கதையை நான் முடிக்கிறேன். அம்மா சும்மா இருமா, நீ பாட்டுக்கு பளபளன்னு ஜொலிக்கிற மாதிரி கண்ணாடி பீசஸ ஒட்டி வச்சிருந்தா அந்த குரங்குங்களுக்கு அதை பார்க்க பால் மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் நல்லா வந்து கிக் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. ஆமா சிச்சு, காட்டுல கட்டுறதுனால இயற்கைக்கு ஏத்தாப்புலதான் வீடு கட்டணும். இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வீடு கட்டக்கூடாது. அப்படிலாம் பண்ணா குரங்குங்க இப்படிதான் செய்யும் இல்லையா? சரி, எல்லாரும் எப்படியோ உயிரோட தப்பிச்சிட்டீங்கல்ல, அதுவே போதும். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி எப்படியாவது பாத்துக்கலாம், நாளைக்கு மறுபடியும் வீடு கட்டிக்கலாம். எனக்கு மட்டும் இந்த தடவை கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வீடு வேணும், டாப் ஃப்ளோர்ல வேண்டாம். அங்கிருந்து கீழே உருண்டு வந்து விழும்போது எனக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார அவங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு சிம்பிளான வீடை கட்டிக்கிட்டாங்க. சிச்சு காக்காவுக்கு இப்ப புரிஞ்சுது, அலங்காரம் முக்கியம் இல்ல, எப்பவுமே பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது. சிம்பிளிசிட்டி இஸ் தி பெஸ்ட். இயற்கையில வாழும்போது இயற்கைக்கு ஏத்தாப்புல வாழ்ந்தாதான் நாம பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். டே பண்ணு, காலையில எந்திரிச்சு வாக்கிங் வரேன்னு போய் சொல்லிட்டு படுத்து தூங்குறியா? நீ சரியான சோம்பேறிடா, உன்னால எந்திரிச்சு வாக்கிங் வர முடியும்? ஆமா, இந்த குளிருக்கே நீ பயந்துகிட்டு வெளியே வர மாட்டேன்னு வீட்டுக்குள்ள படுத்திருக்கியே. நாளைக்கு உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னோட பொண்டாட்டி பசங்களை காப்பாற்ற முடியுமா? ஏண்டா இப்படியே தடி மாட படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்க மைதா மாவ. பறவைங்களோட ஊர்ல குளிர் முத்தி போச்சு.
யாராலையும் எழுந்திருச்சு வெளியில கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா நம்ம பேட்ச் சின்னு பன்னு புஜ்ஜி மட்டும் அப்படி இல்ல. அவங்க எல்லாருமே ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மொபைல்ல எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ற ஜிம் வீடியோ எல்லாம் பார்த்து அவங்கள மாதிரி இவங்களும் ஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக வாக்கிங் போலான்னு நினைச்சாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் 3 பேருமே ஸ்கூல் கிரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றத கேட்டுக்கங்க. நம்ம இதே மாதிரி தின்னு வாக்கிங் போகாம இருந்தா வயிறை வழுத்துக்கிட்டு உட்கார்ந்த இடத்துலயே உட்காரணும். அதனால நாளைக்கு காலையில நம்ம வாக்கிங் போலாம், அப்பதான் ஆக்டிவா இருப்போம். ஐயோ புஜ்ஜி, நீ சொல்ற டைம் ஆல்ரெடி லேட். எப்பவுமே வாக்கிங் போகும்போது பிரம்ம முகூர்த்தத்துல தான் எந்திரிச்சு போகணும். நான் தான் நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வந்து அந்த சூரியனையே நான் தான் முதல்ல எழுப்ப போறேன் பாரு. டேய் சும்மா இருடா, நீ போயும் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அந்த சூரியனையே நீ தான் எழுப்ப போறியா? நீ சும்மாடா, நீ எந்திரிக்கவே மாட்ட. நான் தான் நாளைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு வருவேன். நான் காக்காவோட பையன், எனக்கு பழக்கம் இருக்கு. போதும் நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேரும் சும்மா வெட்டு பேச்சு, சும்மா பேசிக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர வர மாட்டீங்க. நாளைக்கு காலையில நான் 5 மணிக்கு எந்திரிச்சு வரேன். யார் வரீங்கன்னு பாக்கலாம். ஓ அப்படியா? அதுவும் பாத்துடலாம். நாளைக்கு காலையில யாரு கிரவுண்டுக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாக்கலாம். தோத்தவங்க மத்த பறவைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும். எல்லாரும் டீல் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க. துணி அவளுடைய வீட்டுக்கு போகும்போது துணி அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, நாளைக்கு காலையில என்ன 5 மணிக்கு எழுப்பிடுங்க. நானு பன்னு சின்னு நாங்க 3 பேரும் வாக்கிங் போக போறோம். நான் எந்திரிக்கலனா பச்சை தண்ணி ஊத்தி எழுப்புங்க. துணி ஆச்சரியமா, என்னது நீனா? நீ வாக்கிங் போறியா? சூரியன் உதயிக்கிற இடத்த மாத்திட்டாரா என்ன? நீ போய் இந்த குளிர்காலத்துல வாக்கிங் போறேன்னு சொல்ற? சரி சரி, பழக்கப்படுத்திக்கிட்டா நல்லதுதான். சரி எழுப்புறேன் விடு. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு அலாம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி 5 மணி ஆச்சு, எந்திரமா வாக்கிங் போறேன்னு சொன்ன. புஜ்ஜி உடனே எழுந்திருச்சு அவ கண்ணு தொடச்சுக்கிட்டு, அட அதுக்குள்ள காலையில விடிச்சே போயிருச்சா? 5 மணி ஆயிடுச்சா? சரி அப்ப நான் கிளம்புறேன். புஜ்ஜி ரொம்ப கஷ்டப்பட்டு வாக்கிங் போறதுக்காக ரெடியானா. இன்னொரு பக்கம் பன்னுவோட வீட்டுல 4:30 மணிக்கே அந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ பன்னு எழுந்திருச்சு அந்த அலாம பார்த்து ரொம்ப கோவமா, ஷோ வாய மூடு, இப்பதானே நான் படுத்தேன். அலாம ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் படுத்து தூங்குறேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் மட்டும்தான். 5 நிமிஷம் படுத்து தூங்குனா என் எனர்ஜி 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்துட்டா. அந்த 5 நிமிஷம் காலையில 5 மணி ஆச்சு. இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவோட வீட்டுல சின்னும் அலாம் கூட செட் பண்ணல. அவன் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு தான் இருந்தான். அப்படி இப்படின்னு 5:15 மணி ஆச்சு. புஜ்ஜி குருவி மட்டும் வாக்கிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு வெளியில பனியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. ஆனா இவனுங்க யாருமே வரல. உடனே புஜ்ஜி போன் பண்ணா. டே பன்னு, எந்திரிச்சி ஆச்சாடா? நீங்க கால் பண்ண நினைக்கிறவரு குளிருதுன்னு நல்லா படுத்து தூங்குறாரு. அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னடா படவா, இரு நான் சின்னவுக்கு கால் பண்றேன். சின்னுக்கு அவ போன் பண்ணா, ஆனா அவன் எடுக்கவே இல்ல. நான் இவங்க வருவாங்கன்னு நம்பி என்னோட தூக்கத்தையே கெடுத்துக்கிட்டேன். இவங்க யாருமே வர மாட்டாங்க. நான் ஒண்டியா வாக்கிங் பண்றேன். புஜ்ஜி கோவத்துல அந்த கிரவுண்ட்ல 4 ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அமைதியா வீட்டுக்கு திரும்ப போயிட்டா. காலையில 9 மணி. 3 பேரும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜியோட முக கோவத்துல செகப்பாச்சு. பன்னு சின்னு தலைய தொங்க போட்டுக்கிட்டே போனானுங்க. அட என்னங்கடா பெருசா சொன்னீங்க, 4 மணி 5 மணி அப்படின்னு. நான் ஒருத்தையே எவ்வளவு நேரம் வாக்கிங் பண்ண தெரியுமா? உங்களை நம்பினா எனக்கு தெரியும் நீங்க வரமாட்டீங்கன்னு. புஜ்ஜி கோச்சுக்காத புஜ்ஜி. விஷயம் என்னன்னா, நேற்று எங்க அம்மா சிட்டிக்கு போயிருந்தாங்க. வரும்போது எனக்கு பிரியாணியை கொண்டு வந்தாங்க. நானும் அந்த பிரியாணியை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். பிரியாணி சாப்பிட்டதுனால நல்லா தூக்கம். அதனாலதான் என்னால எந்திரிச்சு வர முடியல. ஓஹோ, பிரியாணிய சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டியா? டேய் பன்னு, நீ ஏன்டா வரல? உன் கதை என்ன? ஐயோ, என் கதை இதை விட பெரிய கதை. நான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சு ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்து 10 ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனேன். என்னடா சொல்ற? நீ கிரவுண்டுக்கு வந்தியா? நான் உன்னை பார்க்கவே இல்ல.
நான் வந்தேன் புஜ்ஜி. ஆனா நான் வந்தது கனவுல. நான் எந்திரிச்சு பாக்குறேன், பெட் மேல படுத்திருக்கேன். நான் கனவு கண்டேன் புஜ்ஜி. பாவம் இல்லனா கனவுலயே வாக்கிங் பண்ணிருக்க. எவ்வளவு டயர்டாச்சு தெரியுமா? டேய் வாய மூடுங்கடா. வாய்க்கு வந்த மாதிரி ஏதேதோ பொய் சொல்லாதீங்க. நாளைக்கு நீங்க 2 பேரும் கிரவுண்டுக்கு வரல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பக்கா பக்கா, கண்டிப்பா நாளைக்கு கிரவுண்ட்ல இருப்போம். அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே புஜ்ஜி எழுந்திருச்சா. இந்த தடவை சின்ன கூட பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்காம 5 மணிக்கு அவனும் எழுந்திருச்சு புஜ்ஜிக்கு ஒரு ஃபோன் போட்டான். புஜ்ஜி நான் எந்திரிச்சிட்டேன், நீ ரெடி ஆயிட்டியா புஜ்ஜி? டேய் சின்னு, நான் எந்திரிச்சு ரெடி ஆயிருக்கேன். அந்த பன்னுக்கு ஃபோன் பண்றான். ஜி நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவன் ஃபோனை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறான். காலை கட் பண்றான் புஜ்ஜி. அப்படியா? சரிடா, நீ அவனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணு, இல்லனா நம்ம 2 பேரே போயிட்டு வரலாம். புஜ்ஜி சின்ன 2 பேரும் கிரவுண்ட்ல வாக்கிங் போனாங்க. ஆனா பன்னு மட்டும் இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தான். காலையில மணி 8:30. அப்பதான் பன்னு எழுந்திருச்சான். கண்ணை தொடச்சுக்கிட்டு அவன் அவனுடைய போன் எடுத்து பார்த்தா புஜ்ஜி சின்னக்கிட்ட இருந்து 50 மிஸ்டு கால் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோவும் வந்திருந்துச்சு. அட இவ்ளோ காலா? ஆமா, இது என்ன வீடியோ? வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தான். புஜ்ஜி அந்த வீடியோல, டேய் பன்னு, காலையில எந்திரிச்சு வாக்கிங் வரேன்னு போய் சொல்லிட்டு படுத்து தூங்குறியா? நீ சரியான சோம்பேறிடா. உன்னால எந்திரிச்சு வாக்கிங் வர முடியும்? ஆமா, இந்த குளிருக்கே நீ பயந்துகிட்டு வெளியே வர மாட்டேன்னு வீட்டுக்குள்ள படுத்திருக்கியே. நாளைக்கு உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னோட பொண்டாட்டி பசங்களை காப்பாத்த முடியுமா? ஏண்டா இப்படி தடி மாட படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்க மைதா மாவ. பன்னு அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆனா. அவனுக்கு ரொம்ப பயமும் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன இந்த புஜ்ஜி என்னை இப்படி திட்டுறான்? இவ திட்டுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு எப்படியும் வாக்கிங் போல, நாளைக்கு எப்படியாவது போயிடணும், இல்ல இவ என்ன சாக அடிச்சிருவான். ஸ்கூல்ல புஜ்ஜி சின்ன 2 பேரும் பிளான் பண்ணபடி பன்னு கிட்ட வந்தாங்க. டே பன்னு, இன்னைக்கு கூட நீ மிஸ் ஆயிட்ட. நாங்க காட்டுல இருந்து வரும்போது இன்னைக்கு என்ன சீன் பார்த்தோம் தெரியுமா? என்னடா பாத்தீங்க? அந்த காட்டுக்குள்ள இருந்து வண்ண மயில் ஒண்ணு வந்து எவ்வளவு அழகா டான்ஸ் அடிச்சு தெரியுமா? நான் போட்டோ எடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னோட போன்ல சார்ஜ் இல்லாததுனால போட்டோ கூட எடுக்க முடியல. பன்னு ரொம்ப ஆச்சரியமா, ஐயோ, மயிலு டான்ஸா? மயிலுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ச்சே, நான் மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு எப்படியாவது மயிலு டான்ஸ் பாக்குறதுக்காவது நான் கண்டிப்பா வருவேன். அடுத்த நாள் காலையில பன்னு மயில பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில 4:30 மணிக்கே எழுந்திருச்சு உக்காந்துட்டான். புஜ்ஜி அப்புறம் சின்னவுக்கு கால் பண்ணான். டேய், ரெடி ஆயிட்டீங்களா? மயிலுக்காக நான் வெயிட்டிங். அதை கேட்டு புஜ்ஜி குருவி, டேய், உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்குடா. கண்டிப்பா நாங்க வரோம். அவங்க 3 பேரும் சேர்ந்து காலையிலேயே காட்டு வழியில வாக்கிங் போக ஆரம்பிச்சாங்க. அப்ப பனிமூட்டம் அதிகமா இருந்துச்சு. புஜ்ஜி, மயிலு எங்க இருக்கு? இங்க எந்த சத்தமும் கேட்கல. டேய் முதல்ல முன்னாடி வாடா. காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போனதும் பொதற்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. குர் குர் அப்படிங்கிற ஒரு சத்தம். ஏய், மயிலுக்கு என்னடா உடம்பு சரியில்லையா? குரல் என்ன கொர்ரு கொர்ருன்னு வருது? திடீர்னு பொதற்குள்ள இருந்து கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு கரடி வெளியில வந்துச்சு. அது மயில தேடிக்கிட்டு வந்து கடைசியில இவங்கள பார்த்துச்சு. பன்னுவுக்கு இதயமே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. டேய் என்னடா இது? இதாடா நீங்க சொன்ன மயிலு? மயில் என்னடா இப்படி இருக்கு? ஐயோ, என் கை காலெல்லாம் உதறுதே. மயில பார்க்க வந்தா எதேதோ வருதே. இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. அட பாண்டா, டேய் ரன் ரன். 3 பேருமே அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ்ல கூட ஓடாத அளவுக்கு ஃபாஸ்டா எல்லாரும் ஓடி போனாங்க. கரடி கொஞ்சம் தூரம் தடுத்துட்டு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு நின்னுடுச்சு. இந்த பக்கம் எல்லாரும் ஊருக்கு நடுவுல வந்து பெருமூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி கோவத்துல பன்னுவை பார்த்து, டேய் என்னடா எல்லாமே உன்னாலதான். நீ காலடி எடுத்து வச்ச பார்த்தா பாண்டா எல்லாம் வருது. நேத்து நாங்க போயிருந்தோம், இவ்வளவு நல்லா மயில பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் உன்னாலதான். ஆமாண்டா, நேத்து நீ வராம இருந்த எங்க அதிர்ஷ்டம் நல்லா இருந்தது. நேத்து நாங்க மயிலு பார்த்தோம். ஆனா நீ இன்னைக்கு வந்ததும் வந்த பாண்டா எல்லாம் உன்னை பாக்குறதுக்காகவே வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் ஏமாந்திருந்தா அது நம்மள சாப்பிட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு மயிலே வந்திருந்தாலும் உன்னை பார்த்து அதுதாண்டா எகிரி குச்சி எடுத்து விட்டே ஓடி இருக்கோம். அப்பா சாமி, நாளைக்குல இருந்து எங்க கூட வாக்கிங் வராத, வீட்லயே படுத்து நிம்மதியா தூங்கு. பன்னு ரொம்ப டயர்டா,
சரி புஜ்ஜி, நானும் நாளைக்குல இருந்து வாக்கிங் வர மாட்டேன். எனக்கும் வாக்கிங் வர்றதெல்லாம் பிடிக்கல. இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். நாளையில இருந்து கண்டிப்பா நான் வர மாட்டேன். நான் வீட்லயே படுத்து நல்லா தூங்குறேன். எனக்கு மயிலும் வேண்டாம், ஒண்ணுமும் வேண்டாம். சரி, குட் நைட். இல்ல உங்களுக்கு குட் மார்னிங் டா அப்படின்னு சொல்லி பன்னுக்கிளி அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போனான். புஜ்ஜி சின்ன 2 பேருமே அப்பாடா இனி இவன் தொல்லை நமக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சோம்பேறியான ஒருத்தனை வலுக்கட்டாயமா எழுப்புனா அவன் கரடிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் வருவான். சில பேருக்கு மட்டும்தான் செட் ஆகும்.